சாய் ப்ரோ என்ன நம்மள வைத்தறிச்சல்ன்றானுங்க ஓத்தா. உங்களுக்கு மேல இருந்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் என்னென்னமோ, சாரி பேசிட்டு இருக்காரு கைஸ், தப்பா சொல்லிட்டோம். என்னென்னமோ அதெல்லாம் தெரியாது. அவர் பேசுனதுக்காக நீங்க தேடி போய் அடிச்சு அது பேர் வைத்தறிச்சலா ப்ரோ? என்ன ப்ரோ நீங்க மேல இருக்கவங்க முதல்ல பொச்சு மூட்டு உட்கார சொல்லுங்க ப்ரோ, அப்புறம் பாத்துப்பீங்க. எஸ் ப்ரோ, மூட்டு இருக்க சொல்லுங்க. கரெக்ட். தேவையில்லாத இண்டிவிஜுவலா பேர் சொல்லலாம் பேசுற அளவுக்கு எவனுக்கும் ஒரு மயிரும் கிடையாதுங்க. மூட்டு அமைதியா இருக்க சொன்னா எல்லாம் நல்லபடியா இருக்கு. சிம்பிளா ப்ரோ. எங்களுக்குலாம் இந்த டீம் மேல ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்ல ப்ரோ. அவங்க அடிச்சா கூட அடிக்கட்டும், ஒத்தா மேல இப்போ வரைக்கும் பிளேயர்ஸ் மேல, அங்க இருக்க பிளேயர்ஸ் மேல யாரு மேலயும் ஒரு இதுவுமே இல்ல ப்ரோ. எங்களுடைய வன்மம்னா லைக் அவங்க காட்டுற அந்த வன்மத்தை நாங்க திருப்பி தரோம், அவ்வளவுதான். வார் சூடு பிடிக்குன்னு என்ன வேணா பேசணும்னா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் பத்தி பேசுறாங்க, நாங்களும் என்ன வேணா பத்தி பேசுவோம் அவங்கள. ஆமா ப்ரோ, நேத்து போய் பாக்குறேன் எப்படி இப்படிலாம் பேசி வச்சிருக்காரு. நானே இப்பதான்டா பாக்குறேன். நான் வந்து சரி அமைதியா இருக்கு பாத்து இப்ப நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு அமுச்சு விட்டு இது பண்ணிருக்காங்க. ஃபுல்லா இதெல்லாம் தேவையில்லாத பேசக்கூடாது. சும்மா வாய் இருக்குன்னா ஒருத்தர் எல்லாமே பேசுவானுங்களா? உரிமையாவது நார்மலா ஓகே தோக்குறாங்க இது பண்றாங்க அவ்வளவுதான். அதை விட்டு நீ இண்டிவிஜுவலா அது பேசுறது இல்ல ப்ரோ. இப்போ மதன் ப்ரோ பேசுறாரு ஓகேவா, நானி மாதிரி செத்தாங்க ஓகே, அதெல்லாம் ஓகே இது பண்றாங்க. அவர் பேசுறதுல ஒரு கிளாரிட்டி பேசி குமார் எல்லாம் சரியாவது ப்ரோ. நாளைக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு மதன் ப்ரோட்ட. தில்ல இருந்தா இங்க வந்து பேச சொல்லுங்க லாபியில. ஏன்னா தனி பிளேஸ பத்தி தானே பேசுறாங்க, டீமை பத்தி பேசல. தனி பிளேஸ்ல தனித்தனியா வச்சு பேசுறதுக்கு ஒரு மயிரும் கிடையாது ப்ரோ. தனித்தனியா பேசுறதுக்கு